இந்த வீடை எங்க போற? எங்க கொண்டு போனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? பெரிய ஆள் தான். திருட்டு சொத்தை பகிரங்கமா பட்ட பயில கொண்டு போறிய? நட கோட்டைக்கு. இது என்ன அநியாயம்? அட ஈஸ்வரா. தெரியும் தெரியும், உன் வேஷம் எனக்கு தெரியும். மரியாதையா வரியா இல்ல கத்தி இழுத்துக்கிட்டு போடுமா? நடு. மகாராஜா வணக்கம். மகாராஜா, தங்கள் வீணையை திருடி சென்றவரை பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன? என் வீணையா? விசித்திரமாக இருக்கிறது. மகாராஜா, இதில் ஏதோ தவறு இருக்கிறது. இந்த வீணை என்னுடையது. இதை ஸ்ரீ நாராயணபெருமா தந்தார் எனக்கு. யாரம்மா? நாராயணவர்மாவா? ஆஹா, மகா வித்வான். ஆம் மகாராஜ், அவரே தயாரித்து பரிசாக தந்ததே இந்த வீணை. அப்படியா? எதற்காக? என் கானத்தை நிச்சு வெகுமதியாக அளித்தார் மகாராஜா. ஆஹா, என்ன பாக்கியம் பாருங்க. மந்திரி, பார்த்து வாருங்கள். உட்காருங்க. இங்கே உங்கள் வீணையை பார்க்கலாம். வீணையா? இது ஆனால் அது உடைந்து போய்விட்டது. கான கலாதரி ஞானபூஷணி வீணாவதிக்கு ஆசீர்வாதத்துடன் அளித்தது. இவ்வளவு உயர்ந்த வீணை எப்படி உடைந்தது? ஒரு பாக்யவதி உடைத்து விட்டாள் மகாராஜா. என்ன வேண்டுமென்றா? காரணம்? ஏதோ பாட்டு பாடினதால் ஏற்பட்ட கோபம்தான். நாத ஜீவன் தரும்பும் இந்த நளின வீணை உடைத்து விட்டாளா? அவள் என்ன சங்கீத ஞானமே இல்லாத மூடமா? யாரம்மா அந்த மகா புண்ணியவதி? அவளா? விஜயபுரி மகாராஜாவின் புதல்வி சியாமலா தேவி. ஓஹோ, விஜயபுரி ராஜகுமாரியா? அந்த ராஜகுமாரிக்கு அவ்வளவு கோபம் எதற்காக வந்ததம்மா? அதெல்லாம் பெரும் கதை மகாராஜா. பல வருஷங்களுக்கு முன் விஜயபுரி மன்னர் விக்ரமசேனர் சந்தான பாக்கியம் வேண்டி வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத யாகம் தர்மம் இல்லை, எவ்வளவு விரதங்கள் நோன்புகள் அனுஷ்டித்தும் பலனில்லாது போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு குடிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். இந்த ராஜ்யத்தில் கடவுள் உண்டென்றால் துரோகம், பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது, மீறி செய்தால் மரண தண்டனை. இது ஸ்ரீ விக்ரமசேன மகாராஜாவின் கட்டளை. ஒரு நாள் ஒரு சாது வந்தார். அவர் கடவுள் உண்டென்று வாதித்து, ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று சியாமலாதேவி நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட. அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய். மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும், அதுவே போதும். சாதுவின் உபதேசப்படி மன்னர் மகிழ்ச்சியுடன் சபரிமலைக்கு சென்று பூஜிக்க அதன் பலனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவன் பலித்து விட்டது மகாராஜா. உண்மை, ஆனால் பெண் குழந்தை. அக்குழந்தைக்கு சியாமலா என்று பெயரிட்டு அன்புடன் வளர்க்க
சியாமளா மனப்பருவம் அடைந்தும் தீவிர தெய்வ பக்தியார். தாயே சங்கரி தாயே சங்கரி கண்ணன் கண்களால் நீ அறிவாயே தாயே சங்கரி தாயே சங்கரி. கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்து சாமளா, இதோ வரம்மா. வேண்டாம்மா, எனக்கு இஷ்டமில்லை. ஹேமா, வா போகலாம். இளவரசியார் மனதை மாற்ற பல நாடகங்கள் நடனங்கள் ஏற்பாடு செய்து பலனில்லாது போகவே சின்ன சின்ன பெண்ணே என சேரவாடி கண்ணே, சின்ன சின்ன பெண்ணே என சேரவாடி கண்ணே. நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்கள். கடைசியாக சங்கீதம் மூலம் முயற்சிக்க நான் போனேன். வீணையில் பக்தி ரசமாக பாடி சிருங்கார ரசத்திற்கு மாற்ற மலர் மஞ்சம் நீரினில் கலந்த சரசத்திலே, மலர் மஞ்சம் நீரினில் கலந்த சரசத்திலே, மாறனின் போரினில் சேருவையானந்தமோ. இளவரசி சியாமளா கோபம் கொண்டு உதைக்க வீணை உடைந்து விட்டது. உடைந்த வீணைக்கு பதில் ஆரத்தை கொடுத்து என்னை சமாதானம் செய்தார். ஆனால் மகாராஜா, என் வீணை உடைந்தது, என் வாழ்வும் குலைந்தது. அம்மா, வருந்தாதே. இதோ இதே மாதிரி வீணை அதே நாராயணவர்மாவால் அளிக்கப்பட்டது. எடுத்துக்கொள். மகாராஜா, நானே பாக்கியசாலி. ஆஹா, பட்டு போன மரத்திற்கு புத்துயிர் அளித்து பூவும் காயும் பூத்து குலுங்க செய்து விட்டீர்கள். ராஜம் மகராஜம் ராஜம் மகராஜம் திருவேற்றியூர்மேவும் திருவாள தியாகராஜம் மகராஜம் திருவேற்றியூர்மேவும் திருவாள தியாகராஜம் மகராஜம் திருவேற்றியூர்மேவும் திருவாள தியாகராஜம் ஜகதூபம் திவ்யமங்கலகரம் ஜகதூபம் திவ்யமங்கலகரம் தேகஸ்வரூபம் திவ்யமங்கலகரம் தேகஸ்வரூபம் திவ்யமங்கலகரம் சிவடி உடையால் சேவித்து மகிழ்ந்தேனும் சிவடி உடையால் சேவித்து நடுங்கிடுராஜம் மகராஜம் மத்தில்லா உயர்வு பட்டினக்காரங்கு மத்தில்லா உயர்வு பட்டினக்காரங்கு கட்டி கலந்த கருணையரசே கட்டி கலந்த கருணையரசே தட்டி கழிக்காமல் கனையனையான் கொண்டு தட்டி கழிக்காமல் கனையனையான் கொண்டு தட்டி கழிக்காமல் தனையனையான் கொண்டு பட்டினி பிணி மூப்பு பத்தாதென்றாளும் பட்டினி பிணி மூப்பு பத்தாதும் மகராஜம் திருவேற்றியூர்மேவும் திருவாள தியாகராஜம் தேகஸ்வரூபம்
தனி தனி சாதி தனி தத பதனி தேசூபம் சரிகதா பதனி தம தனி தனி தேசூபம் தனி தத பபம பதம பதனி மா பதனி தம பதனி சரிக பக்கடி பத பம பதனி தேசூபம் சரிதனிதனி பரிதனிதனி சிறிதனிதனி எரிதனிதனி மரிதனி நிதி பாத பதனி தேசூபம் మగని దళిత దిగమ దిగత పదని పదమా పని దళిత నిధి దళిది పగడి గది మగదిగ నిద దళిత తమ పదని తేజూపం తమ బద్దలప మనమ పగది తప్ప తమ పని దమ పదమ పని దనిద పదమ పద పదమ పని దనిదమ పద దనిదమ పని దనిదమ ఎరి దనిదమ తమ హిమ తమ తమ మా తప భగది దనిదమ తప భగది దనిదమ తప పని దనిద ఇదాని పద మనమ భగది తమ తప తిరి సదా తిరి తిరదని గద బదనిక నినిద 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 గద పప తిరి పప తమ నిని నిని గగనిది 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 గగబగ తిరి 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 గగనిది పప గగనిది గగమన బగద తిరి గమన బగద నిని గగనిది పప తమదిది నినిది నినిద పపమ గగనిది పక్కడి గగనిది పపదని దేజూపం నిత్య మంగళ గగన్. மகாராஜா, வீணாவதி என்ற பெயர் இன்று ஓங்கச் செய்துவிட்டது உங்கள் தேவகானம். இதோ அந்த சியாமலா தந்த ஹாரம், இதை தாங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்கு எதற்கு? வேண்டாம், தங்கள் வசமே இருக்கட்டும். இது என்னிடம் வேண்டாம். உடைந்த வீணையை அடியோடு மறந்து விடுகிறேன். இது உள்ளவரை அந்த சம்பவம் என் நெஞ்சை விட்டு அகலாது. தயவு செய்து அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்ளுங்க மகாராஜா. மாலையை தரும்படி அவர்கள் மனதில் எதனால் தோன்றியதோ. சரி, மந்திரி பார்த்து வாருங்கள். இவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டோம். தகுந்த உபச்சாரங்கள் செய்யத்தான் வேண்டும். மந்திரி, இதெல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. மெதுவாக சொல்றீங்களே. பாதையில போய்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சு திருட்டு பட்டம் கட்டி பின்னால துறையா பண்ணுகிறது இந்த ஊரு. சரி மந்திரி, அந்த சியாமலாவை பற்றி தங்கள் அபிப்பிராயம்? சுந்தரமான ஒரு கன்னி. இந்த இளம் வயதில் அவ்வளவு திடமான வைராக்கியம் இருக்குமா என்பதுதான். இருக்கும் இருக்கும்.
எல்லா வைராக்கியமும் சிருங்காரம் தலையெடுக்கும் வரை தான் இருக்கும் மகாராஜா. சிங்காரமாவது அவள் மனதில் தோன்றவாது. பேச்செடுத்தாலே பத்திரகாளி கோபம் விடுகிறதாமே. அந்த அம்மணி வாய் வார்த்தையில வருபவள் இல்ல, ஒரு தினுசா வேறு விதமா சரிப்படுத்தலாம். அது எப்படி? எப்படின்னா சொல்லாம கொள்ளாம திடீர்னு கட்டி பிடிக்கணும். ஆன்சரித்தம் படாம பிடிவாதம் விடாது. அது என்னமோ அவளை பார்க்க என் மனம் விரும்புகிறது. இதற்கு இவ்வளவு யோசனையே? புறப்படுவோம். அவள் தாய் தந்தையிருக்கும் உபகாரம் செய்ததாக இருக்கும், நம் எண்ணமும் பூர்த்தியாகும்.